வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ரெட்மி நோட் 14 சீரிஸ்க்கு ஒரு ப்ரீஃபிங் மாதிரி ஒரு செஷன் வச்சுருந்தாங்க டெல்லியில். நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணாங்க. அவங்களோட போர்ட்ஃபோலியோ மொத்தமும் எப்படின்னா, இப்போ ரெட்மி சீரிஸ் ஏன் இருக்குது, அதே சமயம் ஷோமி சீரிஸ் ஏன் இருக்குது, என்னென்ன மாதிரியான ஆடியன்ஸ், யார் அவங்களோட டார்கெட் ஆடியன்ஸ், ப்ளஸ் எந்த அளவுக்கு எவால்வ் ஆயிருக்கு, இது வரைக்கும் எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்காங்க, ப்ளஸ் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவங்க இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, என்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து அவங்க ஷேர் பண்ணாங்க. ஸோ அதே சமயம் ரிலீஸ் ஆக போகிற டிவைசஸ் அங்கே ஷோகேஸ் பண்ணாங்க. பட்ஸ் 6 மட்டும் அங்கே இல்லை, பட் ஸ்பீக்கர் இருந்தது அண்ட் ஃபோன்ஸ் 3 மாடலுமே இருந்தது. ரெட்மி அது நோட் 14, நோட் 14 ப்ரோ, நோட் 14 ப்ரோ ப்ளஸ். ஸோ அதெல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தது இல்லாமல் கொஞ்சம் சாம்பிள்ஸும் எடுத்திருக்கேன். ஸோ அது எல்லாமே நீங்கள் இப்போ தொடர்ந்து பார்ப்பீங்க. அதன் மட்டும் இல்லாமல் இந்த டிவைசஸ் போன வருஷம் டிவைஸை கம்பேர் பண்ணும்போது எந்த ஏரியாவில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது இல்லை அப்படிங்கிறது, ப்ளஸ் ஓவராலாக மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. பார்த்துடலாமா? போஸ் நாய்க்குட்டியோட வணக்கம் வியூவர்ஸ். சரியான ஃபீல் பார்க்கலாமா? ஹலோ 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 லோ. ஃபர்ஸ்ட் வந்து எப்படி ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னோவேஷன் ஃபார் எவ்ரி யூசர் அப்படின்னு சொல்லி எந்த மாதிரியான லைனப் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி காமிச்சிருந்தாங்க. ரெட்மியில் ஏ சீரிஸ் இருக்குது, ரெட்மியில் நம்பர் சீரிஸ் இருக்குது, ரெட்மியில் நோட் சீரிஸ் இருக்குது, அப்புறம் ஷாமி சீரிஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து ரெட்மியில் ஏ சீரிஸ் வந்து அன்காம்ப்ரமைஸ்டு ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன். அதாவது எப்படின்னா, பட்டன் ஃபோன்லேருந்து நான் ஒரு ஸ்மார்ட் ஃபோனுக்குள்ளே வரேங்க அப்படிங்கிறவங்களுக்கானது தான் அந்த ரெட்மி ஏ சீரிஸ் அப்படின்னு சொல்லி ஹைலைட் பண்ணியிருந்தாங்க. அடுத்து ரெட்மி நம்பர் சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்படின்னு. எதுனா இந்த ரெட்மி 13 5G இதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த டிவைசஸ் அப்படி சொல்கிறாங்க. அதுலேயே நோட் வந்து பார்த்தீங்கன்னா எனேபிளிங் ஈஸி ஆக்சஸ் டு ஃப்ளாக்ஷிப் டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃப்ளாக்ஷிப் டெக்னாலஜி அப்படிங்கிற டேகுக்குள்ளே போனதுனாலவோ என்னமோ தெரியல, இதுக்கு முன்னாடி நம்ம ரெட்மி நோட் 5, ரெட்மி நோட் 7, அப்புறம் நோட் 9 ஜம்ப் அடிக்கிறேன் 10 இதெல்லாம் போகும்போது எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஓவரால் ஐடியாவோ இல்லாட்டி ஓவரால் பில்டு குவாலிட்டியோ எதுலேயுமே ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். சொல்ல போனால் ஃபஸ்ட்டு வந்து எங்கே அவங்க இந்த பில்டு குவாலிட்டியை தாண்டி ப்ரீமியம்னஸ் அப்படிங்கிறதுக்குள்ளே கால் எடுத்து வச்ச மாதிரி இருந்ததுன்னா 11 சீரிஸ் சொல்லலாம். ஆக்சுவலாக 10 சீரிஸ்லேயே பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ரொம்ப ஹெவியாக இருந்த அந்த நோட் சீரிஸை இருக்கலே லைட் வெயிட்டாகவும், அதே சமயம் அண்டர் 20Kல உங்களுக்கு AMOLED வித் 120 Hz இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ் எல்லாம் கொண்டு வந்து வச்சது வந்து அந்த 10 சீரிஸில் தான். அதில் தான் டெலிமேக்ரோலாம் கூட இருந்தது. ஸோ அதுலேயே வந்து ஷாமியோட சீரிஸ், ஷாமி 14, ஷாமி 13, ஷாமி 12 இது முன்னாடி நம்ம பார்த்ததெல்லாம். ஸோ அது எதுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, பினாக்கிள் ஆஃப் ஸ்மார்ட் ஃபோன் இன்னோவேஷன் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆமாம், இந்த லைக்காவோட அவங்க வந்து எப்போ கொலாபரேட் பண்ண ஆரம்பிச்சாங்களோ, ரெண்டு பேருமே கோஇன்ஜினேட் ப்ராடக்ட்ஸ் கொண்டு வர ஆரம்பிச்சதுக்கப்புறமா நிஜமாவே ஃப்ளாக்ஷிப்ஸ் அப்படின்னும்போது, ஃப்ளாக்ஷிப் கேமரா ஃபோன் அப்படின்னும்போது அதில் நல்லா தான் இருக்குது. ரெட்மி நோட் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாதுங்க, அது ஒரு பெரிய லெகசி அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போட்டாங்க. அதை ஒரு ஸ்லைடு, அந்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன் இருந்ததுன்னா, ஃபஸ்ட்டு ரெட்மி நோட் 4Gயில் ஆரம்பிச்சு அப்படியே இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வரைக்கும் கொண்டு போனாங்க. அதில் என்னென்ன மாதிரியான சேஞ்சஸ் வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஊருக்கு வந்தது பார்த்தீங்கன்னா மீடியாடெக் பேஸ்டு 3G தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்னாப்ட்ராகன் பேஸ்டு 4G மாடல் வந்துச்சு. அந்த 4G மாடலில் வந்து ரெட்மி நோட் 4G அப்படிங்கிறதுல அந்த 4G தான் ஹைலைட்டான விஷயம். அப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் யூனிபாடி டிசைன், அது வந்து நோட் 3ல பார்த்துருப்பீங்க. நோட் 4ல ஸ்னாப்ட்ராகன் 625 இருந்தது. அப்புறம் உங்களுக்கு நோட் 5 ப்ரோவில் வந்து கேமரா மாடியூல் டிஃப்ரென்ஸு ப்ளஸ் பில்டு குவாலிட்டி செம தரமாக இருந்தது. அப்புறம் வந்து உங்களுக்கு 120 வாட் சார்ஜிங் மட்டும் இல்லாமல் 200 மெகாபிக்சல் கேமராவை கொண்டு வந்தது தான் 13 ப்ரோ ப்ளஸ். இப்போ 14ல் அவங்க என்ன ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னும் போது, உங்களுக்கு 14 ப்ரோ ப்ளஸில் 7th Gen 3 ப்ராசஸர், 7th Gen 3ங்கிறத ஹைலைட் பண்ணுறதை விட அவங்க வந்து இப்போ டெலிஃபோட்டோ உள்ள இன்க்ளூட் பண்ணுறது ஒன்று, ப்ளஸ் பேட்டரி அப்படின்றது வந்து இப்போ 6200 mAh கொண்டு போகிறாங்க. ஸோ 6200 mAh கொண்டு போகிறனால தான் என்னாச்சுன்னா 120 வாட் போன வருஷத்தில் இருந்தது, பட் இந்த வருஷம் வந்து 90 வாட் அது மாறுது. பட் மற்றபடி ப்ரைஸ் வந்து ஐடென்டிக்கலாக இருக்கும் பட்சத்தில், இதுக்கு முன்னாடி வந்த 13 ப்ரோ ப்ளஸ் என்ன ப்ரைஸோ அதே ப்ரைஸ் தான் இந்த வருஷம் வரக்கூடிய 14 ப்ரோ ப்ளஸ். அப்படின்னா எல்லாருமே ஓகே சொல்கிற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படி தான் இருந்தது ஓவரால் ஸ்பெசிஃபிகேஷன். இதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, ரெவன்யூவில் என்ன மாதிரியான க்ரோத் வந்துச்சு அப்படிங்கிறதுக்கு வந்து கிளாசிக் நோட்டு அப்புறம் ப்ரோ சீரிஸ் அப்படின்னு சொல்லி காமிச்சாங்க. கிளாசிக் நோட் அப்படிங்கிறது என்ன சொல்ல வராங்கன்னா, ரெட்மி நோட் 10 அப்படின்னு ஒன்று வருது தான் கிளாசிக் நோட்டு, நோட் 11 கிளாசிக் நோட்டு, நோட் 12, நோட் 13 இது எல்லாமே கிளாசிக் நோட். பட் அதிலே வந்து ப்ரோ அப்படின்னு வந்ததுக்கப்புறம் அதில் வந்து ஒரு சில ப்ரோ ஃபீச்சர்ஸ் இருக்கும். மார்க்கெட்லேயே இருக்கிறதுலே லேட்டஸ்ட் டெக்னாலஜி ஓரளவுக்கு ஒரு சில விஷயங்கள் அதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனால தான் அது ப்ரோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த க்ரோத், ரெவன்யூ க்ரோத் அது வந்து கிளாசிக் நோட்டில் வந்து போன வருஷம் உங்களுக்கு இப்போ நோட் 12 அண்ட் நோட் 13 கன்சிடர் பண்ணும்போது 86.34% க்ரோத் இருந்ததுன்னு சொன்னாங்க. அதே ப்ரோ சீரிஸில் பார்த்தீங்கன்னா 54.55% வந்து க்ரோத் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நோட் சீரிஸில் கேமரா நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரியான ஃபீட்பேக் வந்திருக்கு. ரெண்டாவது வந்து பேட்டரி லைஃப் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீட்பேக் வந்திருக்கு. அப்புறம் டிஸ்பிளே டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீட்பேக் வந்திருக்கு. அப்புறம் பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த செக்மெண்ட்டில் நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த 4 பாயிண்ட் தான் வந்து இருக்கிறதுலே பெரிய டிசைடிங் ஃபேக்டராக இருந்திருக்கு ரெட்மி நோட் சீரிஸோட சக்ஸஸ்க்கு அப்படின்ற மாதிரியான ஒரு டேட்டாவும் ப்ரெசென்ட் பண்ணாங்க. பட் நீங்கள் ரெட்மி நோட் யூஸராக இருந்தால் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். ஓகே, ஸோ அடுத்து என்னென்னா,
இப்போ 14 ப்ரோ ப்ளஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அதில் வந்து பிக்கஸ்ட்டு விஷயம் என்னென்னா பேட்டரி டெக்னாலஜி ஸ்விட்ச் தான். என்னென்னா இப்போ வந்து அந்த கார்பன் சிலிக்கான் பேட்டரி, சிலிக்கான் கார்பைட் பேட்டரி, ஸோ இந்த பேட்டரி தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ 6200 mAh பேட்டரி. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம், பிஏ சர்டிஃபிகேஷன் வாங்கலைன்னா உங்களுக்கு வந்து அபோவ் 6000 mAh வந்து டக்குன்னு கொடுக்க முடியாது, வாங்கணும். ஸோ அதுக்கு ஒரு சில ப்ரொசீஜர்ஸ் அண்ட் டைம் எடுக்கும் போல். அதனால தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு GT 7 ப்ரோவில் இல்லை. அதே சமயம் ஐக்கு வந்து என்ன பண்ணாங்கன்னா 6000க்கு ரவுண்ட் பண்ணிக்கிட்டாங்க. இவங்க வந்து 6200. அதுக்கு காரணம் என்னன்னா இவங்க ஆல்ரெடி வந்து சர்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணி வெரிஃபிகேஷன்ஸ் எல்லாம் முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா 6% ஸ்மாலர் பேட்டரி சைஸ் அச்சீவ் பண்ண முடிஞ்சுது. எதுலனா 13 ப்ரோ ப்ளஸ்லேருந்து இப்போ 14 ப்ரோ ப்ளஸ்க்கு வரும்போது இந்த அச்சீவ்மெண்ட் பண்ண முடிஞ்சது. 22% இன்க்ரீஸ் இன் பேட்டரி கெப்பாசிட்டியும் பண்ண முடிஞ்சது. அதுக்கு காரணம் வந்து சிலிகான் கார்பன் டெக்னாலஜி அப்படின்னு சொன்னாங்க. ஃப்ளாக்ஷிப் IP60 ரேட்டட். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ IP ரேட்டிங் அப்படிங்கிறது ஆல்ரெடி இருந்தது இல்லையா, இப்போ IP ரேட்டிங் அப்படிங்கிறது ஒரு பக்கம் எவால்வ் ஆகுது. அதே சமயம் ஷாக் ப்ரூஃபாக இருக்க போகுது அண்ட் உங்களுக்கு கார்னிங் கொரில்லா கிளாஸ் 2 இருக்க போகுது. Note 14 Pro என்கிட்ட இருக்குது. ஸோ Note 14 Pro இது வரைக்கும் எப்படி பெர்ஃபார்ம் ஆச்சு, ஓவராலாக சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்கா இல்லையா, எந்த ஏரியாவில் அவங்க இம்ப்ரூவ் பண்ணணும், இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நான் ஃபுல் லென்த் வீடியோவில் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். பட் பில்டு குவாலிட்டி இவங்க சொன்ன மாதிரி நல்லா இருக்குது. ப்ரீமியமான ஃபீல் அதெல்லாமே டெலிவர் பண்ணுது. ஹாப்டிக் ஃபீட்பேக்கில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இதெல்லாமே நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் ஒரு சில கருத்துக்கள் இருக்கும்ல நம்ம சைட்லேருந்து, அதை நான் ஓவராலாக யூஸ் பண்ணதை வச்சு கண்டிப்பாக நான் டெலிவர் பண்ணுறேன். அதில் இன்னும் டீட்டெயில்டாக நம்ம வந்து பேசலாம். 14 Pro அது வந்து உள்ள என்ட்ரி கொடுக்குது. ஸோ 14 ப்ரோட டிசைன் ஆஸ்பெக்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு பர்சனலாக சொல்லணும்னா 14 ப்ரோ ப்ளஸ் வந்து ப்ரீமியமான ஃபோனுன்னு சொன்னாலும் கூட 14 ப்ரோ தான் வந்து ப்ரோ ப்ளஸோட கொஞ்சம் லுக் ஆஸ்பெக்டில் கொஞ்சம் பெட்டராக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சுங்க. அப்புறம் நிறைய லீக்ஸ் போயிட்டுருக்கு. பட் இவங்க வந்து எதையுமே சாலிடாக சொல்லலை. நிறைய இந்த ஐஓடிஸ் இனிமேல் வந்து இந்தியாவுக்கு டெபியூ ஆகும், நிறைய நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொல்லியிருக்காங்க. பட்ஸ் 6 பட்ஸ் 5 அப்படின்னு பார்க்கும்போது பட்ஸ் 6க்கும் பட்ஸ் 5க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் அப்படின்னா உங்களுக்கு வந்து 49 dB ஹைப்ரிட் ANC, இதுக்கு முன்னாடி வந்து 46 dB குவாட் மைக் இருக்குமா, போன தடவை டியூல் மைக்கு. அதாவது ப்ரைஸ் வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து முக்கியமான விஷயம். அண்ட் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா Xiaomi HyperOS அப்படிங்கிறத ஹைலைட் பண்ணியிருந்தாங்க. பிக் ஸ்பீக்கர் அண்ட் எனர்ஜின்னு சொல்லிட்டு Xiaomi சவுண்ட் அவுட்டோர் ஸ்பீக்கர் 30 watt அது வந்து ஷோகேஸ் பண்ணாங்க. அதில் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சில டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்தது. என்ன மாதிரினா அட் அ டைம் வந்து 100 டிவைசஸ் பேர் ஆகும். அதாவது எப்படின்னா ஒரு டிவைஸ் இருக்குன்னு வைங்களா, அது மாஸ்டராக செயல்பட்டு அது கூட வந்து 99 ஸ்பீக்கரை பேர் பண்ண முடியும். அப்போ என்ன ஆகும்னா 30 watt அப்படிங்கிற ஸ்பீக்கர் வந்து ஒரு இண்டிவிஜுவல் 10 ஆச்சுனாலே 300 watt கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு 100 ஸ்பீக்கர் வைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இதே வச்சுருக்கீங்கன்னா ஒரு பார்ட்டி மோடுக்கு நீங்கள் மொத்தமாக எல்லாத்தையுமே சிங்க் பண்ணி ஒன்று வந்து மாஸ்டராக செயல்படும், அது கூட எல்லாமே வந்து கனெக்ட் ஆகிடும். கனெக்ட் ஆனதுமே எல்லாத்துலேயுமே சீம்லெஸ்ஸாக ஒரே ஆடியோ ப்ளே ஆகும். ஸோ அது வந்து நல்லா இருந்தது. ஸோ இதுவும் சூப்பராக ஒரு விஷயமா இருந்தது. இவ்வளோ நேரமாக நம்ம பார்த்த டிவைசஸ் எல்லாத்துலேயுமே நமக்கு தெரியாத ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லணும்னா ப்ரைஸு. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கு வந்து மற்ற கிளிப்ஸு என்னென்னா இந்த மாதிரி வந்து கார்னிங் கொரில்லா கிளாஸ் அந்த டீம்லேருந்து ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா ஒரு ரெகுலர் கிளாஸ் வந்து எப்படி கீழே விழுந்தால் உடையுது, பட் அதே சமயம் கார்னிங் கொரில்லா கிளாஸ் விக்டர்ஸ் 2 எவ்வளோ டியூரபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு டெமோ பண்ணி காமிச்சிருந்தாங்க. அதை தான் நீங்கள் இப்போ தொடர்ந்து பார்க்க போகிறீங்க. Higher one, right? One other volunteer. You please. Just hold and drop. Was the noise louder? Yes. As the glass shattered? Yes, that's the magic that we are bringing to the device. We are making sure that this glass stands the test of time. This is Gorilla Victus 2 and that's what it survives. பார்த்தீங்கல்ல, ஸோ இதெல்லாம் இருந்தாலும் நான் திரும்பியும் சொல்லிக்கிறேன், கார்னிங் கொரில்லா கிளாஸ் இருக்குது அப்படிங்கிறதுக்காக டிவைஸ் மேலே இருக்கிற ஸ்க்ரீன் ப்ரொடெக்டரை ரிமூவ் பண்ணணும்னு நான் சத்தியமாக சொல்ல மாட்டேன். ஏன்னு பார்த்தா இவங்க வந்து டியூரபிலிட்டி ஆஸ்பெக்டில் சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. பட் அதுக்காக ஸ்க்ராச் ரெசிஸ்டன்ட் அப்படிங்கிறத எந்த அளவுக்கு நம்ம அழுத்தமாக சொல்ல முடியும்னு தெரியல இல்லையா. ஸோ உங்கள் டிஸ்பிளே ஸ்க்ராச் ஆகிறது உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா நீங்கள் எனக்கு தெரிஞ்சு ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் ரிமூவ் பண்ணாதீங்க, ஸ்க்ரீன் ப்ரொடெக்டரோட யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஸ்டாக் ப்ரொடெக்டர் நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு டியூரபிலிட்டி ஆஸ்பெக்டில் வந்து இவங்க கிளைம் பண்ணுறது செம. அடுத்து அந்த ஸ்பீக்கர் சொன்னல, அந்த 30 watt ஸ்பீக்கரில் இருக்க அந்த 2 ஊஃபர் இருக்குது. ஸோ எப்படி அந்த சப் ஊஃபர் பெர்ஃபார்ம் பண்ணுது, அந்த பேஸ் எப்படி ஃபீல் ஆகுது அப்படிங்கிறதே இப்போ பாருங்களேன் இந்த டெமோவில். ஸோ இந்த ஸ்பீக்கர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸி டு கேரி அரௌண்டாக இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் திரும்பியும் Xiaomi வந்து இந்த மாதிரியான ஒரு சில IoTs உள்ள கொண்டு வராங்க. இன்னும் நிறைய கொண்டு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா முன்னே ரவுட்ரு, ட்ரிம்மரு, என்னென்ன பொருள்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம், TWS இருக்கட்டும், போர்ட்டபிள் ஸ்பீக்கர்ஸாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே திரும்பியும் புது ஜென்ரேஷன் அண்ட் நிறைய வேற ஒரு சில பொருட்களும் ப்ரஷ் எல்லாம் வாங்குங்க, என்னெல்லாம் வாங்கினாங்கல்ல மக்கள், நிறைய பேர் நிறைய டிஃப்ரெண்டான பொருட்கள்லாம் அவங்க ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி திரும்பியும் ஒரு கம்பேக் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது. பார்ப்போம் எந்த அளவுக்கு கொண்டு போகிறாங்கன்னு. 14 Pro எப்படி ஃபீல் ஆச்சு, நான் டெய்லி டிரைவராக யூஸ் பண்ணும்போது எனக்கு எந்த அளவுக்கு நல்லா இருந்ததுங்கிறத கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். அப்போ நம்ம வந்து இன்னும் மேலும் நிறையா டீப்பாக டைவ் பண்ணி நிறைய விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃப்ரண்ட் கேமராவில் மேக்ஸிமம் எவ்வளோ எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நான் இப்போ ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். 14 Pro ப்ளஸ் ஸ்டெபிலைசேஷன் ஆஸ்பெக்டில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாமே. 1080p 60 fps எப்படி இருக்குது.
எப்பயுமே நிறைய ஃபோன்ஸில் வந்து வியூ ஃபைண்டரில் நல்லா தாங்க இருக்குது. அதுக்கப்புறம் நேரில் அது டேரெக்டாக அந்த கிளிப்பை பார்க்கும்போது தான் தெரியுது ஸ்டெபிலைசேஷன் சொதப்பியிருக்காங்களா இல்லையான்னு. ஸோ இதில் எப்படி இருக்குது? HyperOS 2 அவுட் ஆஃப் த பாக்ஸ் இந்த ஃபோன்ஸில் இல்லை. ஸோ அது வந்து ஃபியூச்சர் அப்டேட்டில் தான் கிடைக்கும். ஸோ இந்த ஃபோன்ஸ்லலாம் இப்போதைக்கு வந்து HyperOS 1 தான் இருக்குது. ஓகேங்க. ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துன்னா மறக்காமல் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பாக இருக்கும். சிவபுரம் நீ பார்க்கலாம். பாய்.